வாங்க வாங்க சாரியா சார், வாங்க உட்காருங்க உட்காருங்க. நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. வருதே சாரியாருக்கு காஃபி உண்டாமா? பார்த்தீங்களா, பழக்க தோட்டம். இன்னும் சாரியார் சாரியார்னு சொல்லிட்டு சம்பந்திக்கு காஃபி உண்டாமா? கல்யாண ஏற்பாடுகளும் ரொம்ப மக்களமாக நடக்கிறப்பல இருக்கு. கல்யாண சத்திர பக்கம் வழியாக தான் வந்தேன். விளக்கு அலங்காரமெல்லாம் ரொம்ப திவ்யமா இருந்தது. ஆமாங்க, நிறைய பேர் அழைச்சிருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். உமா கல்யாணத்தை நல்லா நடத்தலாம் முடிவெடுத்துட்டேன். நான் முன்னிருந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. இந்த ஜாதி பிறப்பு எல்லாத்தையும் பற்றி மறந்துட்டேன். தெளிவா இருக்கேன். உமா கல்யாணத்தை நல்லா நடத்த போகிறேன். இன்னொரு நல்ல சமாச்சாரம், கல்யாண டயத்தில் ஒரு நல்ல நியூஸ். பாச்சாக்க அதான் என் மாப்பிள்ளைக்கு துறக்கண்ணு ஒரு நல்ல வேலை போட்டு தரா சொல்லியிருக்கிறார். செய்யட்டுமே, செய்ய கடமைப்பட்டவர் தானே செய்யறேன். அவர் கடமைன்னு சொல்ல முடியுங்களா? ஏதோ நடுவில் கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டார். அதுக்காக அவர் கடமைப்பட்டவர்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, சொன்னாலும் புரியாது. சொல்ல போனா இனிமே அந்த புள்ள பாச்சாவை கவனிச்சுக்கிறது பெருமாள் பொறுப்புன்னு விட்டுற வேண்டியது. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கை கழுவி விட்டுருவீங்களா? நான் விட மாட்டேன் சார். அவன் என் மாப்பிள்ள, உங்க பிள்ளைன்னு நினைக்காதீங்க. நான் இப்பெல்லாம் அப்படி நினைக்கிறது இல்லை. அவன் சாதாரண பிள்ளையா? பார்வதியே கொடுத்த பிள்ளையாச்சு. சாட்சாத் பார்வதியே கொடுத்த பிள்ளையாச்சு. சாரியா, நீங்க வைஷ்ணவரா இருக்கும், பார்வதி பரமேஸ்வரன் பேர்ல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய மனுஷன் கட்டீங்க. அது பார்வதி கொடுத்த பிள்ளை, இது பார்வதி கொடுக்கிற காஃபி. சாரியார் நீங்க ரொம்ப தமாஷா பேசுறதுல. ஆமா, நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம், சந்தோஷம் இருக்காதா என்ன? எனக்கு அப்படிதான், ஒரே சந்தோஷம் தான். சந்தோஷம் துக்கம் ரெண்டும் மாறி மாறித்தான் வரும். எவன் ஒருத்தர் ரெண்டுத்தையும் சமமா பாவிக்கிறானோ அவன் தான் ஸ்திதம் பிரஜ்ஞன்னு கீதையில சொல்லியிருக்க. ஸ்தித பிரஜ்ஞன்னா என்னங்க கரெக்ட் அர்த்தம்? உறுதி படைத்த மனத்தோர். சந்தோஷம் துக்கம், வெற்றி தோல்வி, வெயில் மழைன்னு மாறி மாறி வர வர எவன் ஒருத்தன் எல்லாத்தையும் சமமா பாவிச்சுண்டு தான் பாட்டுக்கு தன் கர்மாவை செய்துட்டே போறானோ அவன் தான் ஸ்தித பிரஜ்ஞன், உறுதி படைத்த மனத்தோர். எனக்கு தெரிஞ்சு நீங்க தாங்க ஸ்தித பிரஜ்ஞன். நான் அப்படி நினைக்கல, ஆனா நீங்க ஒரு ஸ்தித பிரஜ்ஞரா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மொழியார் இனிமே அப்படிதாங்க, மன உறுதி தான். வாழ்க்கையில இன்பத்தையும் பார்த்துட்டேன், துன்பத்தையும் பார்த்துட்டேன். இனிமே அசரமாட்டேன். உங்களால அது முடியும். நீங்க அப்படி இருப்பேன்ற நம்பிக்கையில தான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன சார், ஏதோ சீரியஸ் விஷயமா இருக்கும் போல இருக்கு. இல்ல, நாம எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. என்ன சார், அந்த பையன் பாச்சாவுக்கும் உங்க பொண்ணு உமாவுக்கும் இந்த கல்யாணம் நடக்கப்படாது. வை என்னங்க இது? நாளைக்கு நடக்க போற கல்யாணம் அதையே நிறுத்தணும்னு சொல்றீங்க சார்? வேற வழியே சார், நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? சார், என் நிலைமையை தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கல்யாணத்துக்கு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அவ்வளவு பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டேன். உறவுக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. உமா பேர் பத்திரிகையில் அடிபட்ட போது இவளுக்கும் கல்யாணம் நடக்குமான்னு ஏளனம் செஞ்சவன் தாங்க அவ்வளவு பேரும். அவங்க எதிரில் தலை நிமிர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். இப்ப என்னங்க செய்வேன்? நான் பட்ட அவமானங்களா போறதா? ஏங்க இப்படி செய்வீங்க? உம்ம நன்மையை உத்தேசிச்சு, உம்ம பொண்ணு உமா நன்மையை உத்தேசிச்சு சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கப்படாது. போய் ஏன் நிறுத்து. பதில் சொல்ல எனக்கு கடமை போட்டிருக்கீங்க. பெண்ணை பத்தவையானா ஊர்ல இனிமே எப்படி தலைகாட்டுவேன்? உங்க சம்பளத்தையும் வாங்கிட்டாலும் இந்த கல்யாணத்துக்கு ஒப்பிதம் கொடுத்தோம். அப்புறம் என்ன, ஜாதியை பார்க்குறீங்களா? அதை முன்னாடியே பார்த்துருக்கோம். பிராமண ஜாதி பையன் தான் ஒன்று, நாளே இல்லையே. உங்க பையன் தானே உமா லவ் பண்ணலாம். நீங்க தானே முதல்ல சம்மதம் கொடுத்தீங்க. அப்புறம் தானே நானே ஒப்புக்கிட்டேன். இந்த கல்யாணத்துல நான் ஜாதியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. மரியாதை பாச்சாவுக்கு எந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் ஆனாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இருக்கு, நியாயமே இல்லையே. அப்புறம் என்ன காரணத்தை தெரிஞ்சு கூட லாய்க்கு என்ன சார் காரணம்? சொல்லுங்க சார். காரணத்தை சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன். இப்ப
இப்போ உங்க மனசு படுற கஷ்டத்தை பார்த்து என்னால சகிச்சுக்க முடியல. மலையாள பாச்சா ஜாதகத்தை இன்னைக்கு பார்த்தேன். ரொம்ப அல்பாயுசா, இன்னும் ஒரு வருஷம் கூட அவன் உயிரோட இருக்க மாட்டான். அவனை கல்யாணம் பண்ணிண்டா உம்ம பொண்ணு உமா ஒரு வருஷத்துக்குள்ள உதவியாயிடும். அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கல்யாணத்தை நிறுத்திருங்க முதலியார். இருங்க சார், நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? ஜாதகத்தை பார்த்தேங்கிறீங்க, ஜாதகப்படி அல்பாயுசுங்கிறீங்க, இதெல்லாம் நம்ப சொல்றீங்களா? நான் ஜாதகம் பார்த்து சொன்னா அது பொய்யா போகாதுன்னு நீங்களே அடிக்கடி சொல்வேன். ஜாதகம் பார்க்கறதுல உங்களுக்கு இருக்கிற திறமையை பத்தி எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா அந்த ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன்னு சொல்றீங்களே, அதுலதான் சந்தேகம். பாச்சா ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தீங்களா? பெற்று 25 வருஷம் ஆகுது. உங்க மகன் ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தீங்களா? பாச்சா ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். உங்க சொந்த மகன் அவன் ஜாதகத்தை இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? சத்தியமா சொல்லுங்க. குலதெய்வம் கேசவ பெருமாள் மேல சத்தியமா சொல்றேன், பாச்சா ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். பூசாம பொய் பேசுறீங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா நானும் சரி, நான் பெத்த பிள்ளை எங்க இருந்தாலும் அவனும் சரி, என் குலமே பூண்டோட அழிஞ்சு போட்டும். கடவுள் விட்ட வழி. ஒசந்தவன் என்னை பத்தி நானே பல முறை பேசியிருக்கேன். அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா நீங்க உங்க பையன் ஜாதகத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன்னா பச்சை குழந்தை கூட நம்பாதீங்க. ஜாதகத்தை வச்சு எடுத்த முடிவு இல்லை சார், இது ஜாதியை வச்சு எடுத்த முடிவு. ஜாதியை பத்தியே பேசினா ஜாதியாலேயே அவமானத்துக்கு உள்ளாட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா ஏத்துக்க. கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி, இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஊர்ல எல்லாரையும் அழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்போ என்னுடைய பொண்ணு கௌரவம் மட்டும்தான் போகும். இப்போ என் கௌரவம் போயிடுச்சு. நடேச முதலியார் குடும்பத்தை நார அடிச்சுட்டீங்க சார். அப்பா, அங்க கல்யாண மண்டபத்துல நான் அங்க போறதில்லம்மா. நீயே போய் எல்லா ஏற்பாடையும் நிறுத்துரு. நான் கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு அங்க பாரு, அங்கதானே குளம் இருக்கு. அப்பா பயப்படாதுமா, தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். குளத்துக்கு எழுத்தாப்புலேயே கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் நம்ம குல தெய்வம். நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் மானத்துக்கும் ஒரேடியா முழுக்கு போட வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. அதுக்கு அதை விட வேற நல்ல இடம் கிடைக்குமா? நீங்க அப்பா ரொம்ப மனசுல வந்து பேசிட்டு போற. இப்ப என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க? அவரே என்ன சரியா புரிஞ்சுக்கிற காலமும் வரும். என்ன நீங்க செய்யறது என்ன சார் நியாயம்? எங்க அப்பா எதிரில என்னால எதுவும் விவரமா பேச முடியல. என்னால என்ன அவர் எதிரில் எதுவும் சொல்ல முடியல. உனக்குதான் எல்லாம் தெரியுமா? எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்ச கைக்கறியுமே உன்னுடைய தானம்மா. இந்த பாச்சாதான் என் பிள்ளை இல்லையே. அவனுக்கு எந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன? நாம சொன்ன போய் நம்மையே திணற அடிக்குது டாக்டர் அன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. என் பையன் கார்த்தால பிறந்தவன் இல்லையா? அவன் ஜாதகத்தை நான் அப்பவே பார்த்து கணிச்சு பலனெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அவன் தீர்காயுசா இருப்பான். ஆனா இந்த இப்போ பாச்சா துறக்கண்ணு பெற்ற பிள்ளை இல்லையா? அவனுக்கு ஜாதகம் என்ன பண்றது? என்கிட்ட ஏது துறக்கண்ணு இன்னைக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நேரம் குறிச்சிருக்கிற ஷீட்டை அதை பார்த்து பலனை பார்த்தேன். ரொம்ப அல்பாயுசா இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் கூட உயிரோட இருக்க மாட்டான். அதை பார்த்ததுலேருந்து அந்த பிள்ளை மேல கூட எனக்கு ரொம்ப பரிதாபமா போச்சு. இப்ப என்ன சொல்லணுமோ சொல்லு. நாம சொன்ன போய் நம்மையே திணற அடிக்குதுன்னு டாக்டர் அன்னைக்கு சொன்னார். நான் சொன்ன போய் என்னையே திணற அடிக்குது. நீ போய் சொன்னியா? ஆமா சார், அதுதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அன்னைக்கு டாக்டர் சொன்னாரே அதுதான் நிஜம். நான் தான் போய் சொல்லிட்டேன். என்னம்மா இது? அன்னைக்கு டாக்டர் போய் சொல்றாருன்னு இன்னைக்கு நீ போய் சொல்றதா சொல்ற? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? இல்ல சார், நான் இப்ப சொல்றது தான் நிஜம். டாக்டர் அன்னைக்கு சொன்னதெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கேன். அதை பார்த்தா நீங்க நம்புவீங்கல்ல சார்? அது அப்பவே எழுதுனது தானே. கொஞ்சம் இருங்க எடுத்து. இதுல இல்லையே, வேற எங்கேயோ எழுதி வச்சுட்டேன் போல. முதல்ல டைரியில் எழுதினேன், இப்ப வேற எங்கேயோ எழுதினேன்.
நீ பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டே போவ, நான் மண்டையாட்டின்னு உன் பின்னாலே வந்துட்டு இருக்கணுமா? இல்ல சார், நான் சொல்றது நிஜம்தான் சார். பாச்சா உங்க புள்ளதான் சார், என்ன நம்புங்க ப்ளீஸ். என் தங்க கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அதுதான் உனக்கு அக்கறை. அந்த கல்யாணம் முடிஞ்சப்போ உன் கல்யாணத்தை நடத்திக்கணும், அதுதானே உனக்கு அக்கறை. அதுக்காக கூட பிறந்த தங்க விதவையா போனாலும் பரவாயில்லை, என் கல்யாணம் நடத்தாகணும்னு அலையிறியே. நீ ஒரு பெண் ஜென்மம் தானா? நீ நடேச மொழியா இருக்கு இப்படி ஒரு பெண்ணா? அவர் எப்பேற்பட்ட மனுஷன்? குடும்ப கௌரவத்துக்கு முழுக்கு போடுறேன்னு போயிருக்க, உனக்கு என்ன போடணும் அவர் முழுக்கு? சி, நடேச மொழியார் பெத்த பெண்ணா நீ? யாரு கண்டா? நடேச மொழியார் சம்சார பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி போற போது அங்க இருக்க குழந்தை. இன்னைக்கு 11 மணிக்கு முகூர்த்தம். அங்க என் தங்க கல்யாணத்துல கேட்டிருக்க வேண்டியது இந்த நாதசுர இசை. அங்க நின்னு போச்சு, இங்க எதுக்கு? அதெல்லாம் பத்தி நிரஞ்சனுக்கும் அக்கறை இல்லை. சாரியார்ஜியும் முதலியார்ஜியும் என்ன செய்யறாங்க? அவங்க வெத்த குழந்தைக்கு கல்யாணம் செய்யறாங்க, இல்ல நிறுத்துறாங்க. எனக்கு அக்கறை இல்லை. சாரியார்ஜியும் முதலியார்ஜியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தைய வைக்கல, இவங்க வெத்த குழந்தைக்கு கல்யாணம் நிறுத்துறாங்களே. பல விஷயங்கள் நடந்திருக்கு நிரஞ்சன். சாரியார் சார் தான் ஜாதகம் தப்பா இருக்கு. ஜாதகம் கட்டம் போட்டு வாத்தாதுல லைஃப் தெரியுது. சாரியார்ஜி கட்டம் போட்டு உமா லைஃப் சைஃபர் செய்றார். நிரஞ்சன் யார் சொல்லி சாரியார் வையன் உறிஞ்சுகிறார். சாரியார் பையனா? பாச்சா கிட்டயா பேச போறீங்க? சாரியார் வையன் சொன்ன அனிமே வாச்சா இல்லையே பார்வதி, சாரியார் தான் சாரியார் வையன். நிரஞ்சன் முன்னாலே சாரியார் ஒரு சின்ன வையன்.